அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் பல்வேறு பிட்மெண்ட் ஃபேக்டரோட மதிப்புகளை வைத்து அவர்களுக்கு எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு பெறுவார்கள் போன்ற முழு தகவலையும் இந்த ஒரு வீடியோவிலே பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. 7வது ஊதிய குழு 2016ஆம் ஆண்டு அமலுக்கு வந்தது. அந்த வகையில் 8வது ஊதிய குழு 2026ஆம் ஆண்டு அமலுக்கு வர வேண்டும். எனினும் இதற்கான ஆயத்த கட்ட பணிகள் இன்னும் முழு முனைப்புடன் தொடங்காத காரணத்தினால் 8வது ஊதிய குழு அமலுக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாம் என கருதப்படுகிறது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி முதல் இது அமலுக்கு வரக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுறாங்க. 8வது ஊதிய குழு எப்போது அமலுக்கு வந்தாலும் ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வுக்கான நன்மைகளின் அரியர் தொகை ஜனவரி 2026 முதல் ஊழியர்களின் முக்கியமான பிரதிநிதித்துவ அமைப்புகள் அனைத்து லெவல்களில் உள்ள ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான பிட்மெண்ட் ஃபேக்டரை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஊழியர்களின் புதிய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை தீர்மானிப்பதில் பிட்மெண்ட் ஃபேக்டருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. 8வது ஊதிய குழு 1.92 முதல் 2.86க்கு இடையில் ஒரு பிட்மெண்ட் ஃபேக்டரை நிர்ணயிக்கும் என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. பிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது புதிய ஊதிய குழு செயல்படுத்தும் போதெல்லாம் மத்திய அரசு ஊழியர்களோட திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு சூத்திரமாகும். பழைய கட்டமைப்பிலிருந்து புதிய கட்டமைப்பிற்கு மாறும்போது சம்பள உயர்வை தரப்படுத்த இது உதவுகிறது. ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம். ஒரு ஊழியரோட அடிப்படை ஊதியம் 18,000 ரூபாய் என வைத்துக்கொள்வோம். பல்வேறு பிட்மெண்ட் ஃபேக்டர்களோட ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். பிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 உயர்ந்துச்சுன்னா அடிப்படை சம்பளம் 18,000 34,560 ரூபாயும், இதுவே பிட்மெண்ட் ஃபேக்டர் 2.08 இருந்துச்சுன்னா 37,440, இதுவே 2.28 41,040 ரூபாய், 2.57 பிட்மெண்ட் ஃபேக்டரா இருந்தா 46,260 ரூபாய், இதுவே அதிகபட்ச பிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 இருந்துச்சுன்னா 51,480 ரூபாயாக அடிப்படை சம்பளமே உயரும். இதுவே ஓய்வூதியதாரரின் அடிப்படை ஓய்வூதியத்தை பிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பார்க்கலாம். ஒரு ஊழியரோட அடிப்படை ஓய்வூதியமாக 30,000 பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இது 1.92 2.86 வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1.92 பிட்மெண்ட் ஃபேக்டரா உயர்ந்துச்சுன்னா அவருக்கு 30,000 57,600 ரூபாய் கிடைக்கும். இதுவே 2.08 இருந்துச்சுன்னா 62,400 ரூபாயும், 2.28 பிட்மெண்ட் ஃபேக்டரா இருந்தா 68,400 ரூபாயும், இதுவே 2.57 இருந்துச்சுன்னா 77,100 ரூபாயும், 2.86 அதிகபட்சமா பிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 85,800 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது பிட்மெண்ட் ஃபேக்டரோட அடிப்படையில் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கால்குலேஷன். இதை பிரகாரம் நம்ம போட்டுக்கலாம். குறைஞ்சது பிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 அதிகபட்சமாக 2.86 பிட்மெண்ட் ஃபேக்டர் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன், அதாவது 2026 முதலே அரியர் தொகையாக கணக்கில் வைக்கப்பட்டு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. மறக்காம நம்ம சேனல்